வணக்கம், வணக்கம் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? முருகன் மாநாட்டை வைத்து அரசியல் செய்யும் பாஜக, அது சரியா? தவறா? அப்படிங்கிறது ஒரு பக்கம். 2வது சாதி, மத அரசியல் தமிழ்நாட்டுல எடுபடுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. பவன் கல்யாண் வந்தாரு. நெறைய பேர் வந்து பேசினாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்லாம் வரப்போறாருன்லாம் சொன்னாங்க. ஆனால் அவரு தவிர்த்து விட்டார் அப்படிங்கிறது சில காரணங்கள் இருக்குங்கிறது தான். தான் பேர் எங்கேயும் கெட்டு போயிறக்கூடாதுங்கிறதுனால அவர் அமைதியாயிட்டாருன்னு நெனைக்கிறேன். அதேபோல அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் நெறைய பேர் போய் பங்கேற்றார்கள் அப்படிங்கிறது. பங்கேற்றார்கள்னா, அவங்க கீழ உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாரி சில தகவல்கள். ஸோ இப்படி பல சம்பவங்கள் நடக்குதுங்க. ஆனால் இது எல்லாமே வந்து அரசியலாக்கப்படுமா? சாதி மத அரசியலை வைத்தும், கடவுளை வைத்தும் அரசியல் செய்தால் மக்கள் ஓட்டு போடுவார்களா? அப்படின்னா, சில முட்டாள்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அரசியலையும், ஆன்மீகத்தையும் பிரித்து பார்க்கிற தமிழ்நாட்டில் ஒரு 5, 10% பேர் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதை பற்றி தான் விரிவாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பட் என்னுடைய பாணியில சொல்லணும் அப்படின்னா, முருகன் மாநாடு அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியலுக்காக தான். ஆனா உச்சநீதிமன்றத்துல என்ன சொன்னாங்க? இது வந்து ஒரு ஆன்மீக மாநாடு, அரசியலுக்கு சம்பந்தம் இல்லன்னு வழக்கறிஞர்கள் பேசினாங்க. பாஜக ஆதரவு வழக்கறிஞர். ஆனால் அங்க பேசினது என்னவோ அரசியல் தான். என்னது புரட்சி தலைவர், முதல் புரட்சி தலைவர் வந்து முருகன் தான் அப்படின்னு சொல்லி பவன் கல்யாண் பேசினாரு. பவன் கல்யாண் வந்து மாற்று மத மக்களை வந்து வார்னிங் குடுக்குற மாரிலாம் பேசினாரு. ஸோ இது எந்த அளவுக்கு சரியான கருத்து அப்படிங்கிறது. ஒருவேளை தெலுங்கு மக்களோட வாக்குகளை கவருவதற்காகத்தான் பாஜக இதை செய்கிறதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்பட்டாலும், பவன் கல்யாண் வந்து சந்திரபாபு நாயுடு சேர்ந்ததுனால தான் அவர் வெற்றி பெற்றார் அப்படின்லாம் கூட சில கருத்துக்கள் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் இது எடுபடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா எடுபடாது அப்படிங்கிறது தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுகவும் இதில் கலந்து கொள்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது, திராவிட கட்சி அப்படின்னு சொல்லிக் கொள்வதே வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது? கேவலம் தான். என்ன பொறுத்தவரைக்கும். அப்படின்னா திமுக வந்து மாநாடு நடத்தலையா? அவங்க வருஷம் அதாவது 2 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த முருகன் மாநாடு நடத்துவாங்க இல்லையா? அத வந்து கன்டின்யூ பண்றாங்க அவ்வளவுதான். அது வந்து அறநிலையத்துறையோட வேலையாகத்தான் அதை பார்த்ததே தவிர திமுக அதற்கு எந்த விதமான பங்களிப்பும் இல்லை. யாரும் அங்க போய் பங்கேற்கவும் இல்லை. அது எல்லாருக்கும் தெரியும். இங்க வந்து அண்ணாமலையில இருந்து நயினார் நாகேந்திரன் வரைக்கும் எல்லா தலைவரும் போய் கலந்துக்கிறாங்களே. ஸோ இது ஒரு அரசியல் மாநாடு தான். அரசியல் மாநாடு. அதாவது முருகனை வைத்து அரசியல் செய்து ஏதேனும் சாதிக்க முடியுமா? அப்படிங்கிற ஒரு கருத்தை நாம் பார்க்க முடிகிறதுங்க. இதுல சாதியை வைத்து அரசியல் பண்றாங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லி பாஜக மற்ற கட்சிகளை குற்றம் சாட்டு சொல்லுகிறது. ஏன் பாமகவோட நீங்க கூட்டணி வைக்க போன போது அது சாதி கட்சியாக தெரியவில்லையா? இப்ப நீங்க விசிகாவை அழைக்கிறீர்களே அவங்க சாதி கட்சி இல்லையா? இப்படி பல கேள்விகள் நம்மால கேட்க முடியுங்க. அதே போல அதிமுக வந்து சில முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த முருகன் மாநாட்டை முடிச்சிருவோம். முருகன் மாநாட்டின் மூலமாக நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டுல தமிழ் மட்டும் இல்லைங்க. திராவிட கூட்டு மொழிகளான மலையாளம், கன்னடம், தெலுங்கு இதெல்லாம் படிக்கிறதுக்காக நாங்க மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தோம். ஹிந்திய திணிக்கணுங்கிற அவசியத்துக்காக இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு போடு போட்டாரு. அவ்வளவு நல்லவரா நீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது அது பேசும்போது. என்ன பொறுத்த வரைக்கும் முருகன் மாநாடு அப்படிங்கிறது வந்து அரசியல் மாநாடாகத்தான் அங்கே பேசப்பட்டது அப்படிங்கிறது தான். பவன் கல்யாண் ஒரு பக்கம் ஆன் பண்றாரு, அண்ணாமலை சொல்றாரு கடைசி சீட்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க கூட விஐபி தான் அப்படின்ட்டு. ஒரு 5 லட்சம் பேருக்கு மேல வந்தாங்கங்கிறாங்க. சந்தோஷம் தான். தமிழ்நாடு முழுக்க அவர்கள் இலவசமாக பஸ் மற்றும் வேன்களை அரேஞ்ச் பண்ணாங்க. அதனால மக்கள் போயிருக்காங்கங்கிறது ஒரு பக்கம். 2வது அங்கேருந்து வர்றதுக்கு நிறைய நேரம் ஆச்சு. சாப்பாடு பிரச்சனை இருந்தது அப்படின்னா இது சொல்றாங்க. பட் நல்லபடியா பண்ணியிருக்காங்கங்கிறது தான் நமக்கு வந்த செய்தி. ஆனால் இந்த முருகன் மாநாட்டின் மூலமாக பாஜக தமிழ்நாட்டில் என்ன செய்ய விழைகிறது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, அரசியல் செய்யறாங்க அவ்வளவுதான். இது அதாவது தேர்தலுக்கு முன்னாடி இது ஒரு முன்னோட்டம். அதே போல இதை வைத்து ஏதாவது பிரச்சனை ஏதாவது பண்ண போறாங்களா? திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசுறாங்க. சிக்கந்தர் மலையை பத்தி பேசுறாங்க. இதுக்குள்ள இருக்கிற அரசியல் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே மதுரையில் அப்படி ஒரு முயற்சியை செய்தார்கள் அப்படிங்கிறதே பார்த்தோம். பட் அதாவதுங்க மதம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவாக பார்ப்பதில்லை. ஏன்னா பெரும்பாலான மக்கள் மசூதிக்கு போவாங்க. இதுக்கு இங்க இருக்கிற ஆர்மேனியன் ஸ்ட்ரீட்ல இருக்கிற இதுக்கு போவாங்க. சர்ச்சுக்கு போவாங்க. ஸோ இப்படி எல்லாமே கலந்து கட்டி தான் பண்றாங்க. இந்துக்களும் அங்க போறாங்க. அவங்க யாரையும் வேண்டாம்னு சொல்றது இல்லை அவங்க.
பட் அதனால வந்து இந்து கோவில்களை விட்டுறாங்களா அப்படின்னா இல்ல. அதுவும் தங்களுடைய குலதெய்வம் வரை குலதெய்வம் வழிபாடுங்கிறதே வந்து பாஜக ஒத்துக்கொள்ளாத ஒரு விஷயம். அதையுமே வந்து மக்கள் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே போல நம்ம செந்தில் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார். புதிய தலைமுறை ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது. அருமையான கேள்வி. அதாவது இப்படி இங்கே இந்த மேடையிலே பேசிக் கொண்டிருக்கிற யாராவது அலகு குத்துவாங்களா? காவடி தூக்குவாங்களா? முருகனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல முருகனின் 10 பாடல் எல்லா பாடல்களையும் ஆலயங்கள்ல போய் பாட முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்டாரு. தமிழ்ல பாடுறது கருவறைக்குள்ள போய் நம்ம பாட முடியுமா? அப்படின்னா, கருவறைக்குள்ள அங்க அனுமதியே கிடையாது. அப்புறம் எப்படி நீங்க பாடுவீங்க? நாங்கள் சமஸ்கிருதத்தில் தான் வேதம் ஓதுவோம்ங்கிறாங்க. ஒரு சில கோவில்கள்ல பிராமணர்கள் அல்லாத சிலரும் வந்து பூஜையெல்லாம் பண்றாங்க. அத நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த முருகன வந்து வடநாட்டுல கொண்டு போய் நீங்க மாநாடு நடத்த முடியுமா? அப்படின்னு கேட்கிறாங்க. ஒருத்தரும் வரமாட்டான். ஒருத்தரும் என்கரேஜ் பண்ண மாட்டான். என்ன காரணம் சொல்லுங்க பார்ப்போம். அங்க முருகன் ஒரு கடவுளே கிடையாது. தமிழ்நாட்டுல தான் இருக்காரு. ஸோ அதனால தமிழ்நாட்டுல தான் அரசியலாக செய்கிறார்கள். இப்ப அடுத்தது மலையாள மக்கள் வந்து நெறைய பேர் இங்க முருகன் கோவிலுக்காக வராங்க. அதை வைத்து அங்க கேரளால கூட அவங்க மாநாடு நடத்தலாம். சொல்ல முடியாது. ஸோ இப்படித்தான் இவருடைய அரசியல் இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி மும்மொழி கொள்கையும் உள்ள கொண்டு வந்து புகுத்துறாரு நயினார் நாகேந்திரன். நீங்க தெலுங்கு படிங்க. 3வது மொழியா தெலுங்கு படிங்க. கன்னடம் படிங்க. மலையாளம் படிங்க. அதெல்லாம் நாங்கள் படித்துக் கொண்டு தான் இருக்கிறோம் நண்பரே அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு. ஒரே ஒரு விஷயம் தாங்க. புதிய மொழிகளை புகுத்துவதன் மூலமாக நீங்கள் சாதிக்கப் போவது என்ன? வட இந்தியாவுல இன்னைக்கும் 3வது மொழியை கற்பிப்பது அவ்வளவு கடினமாக இருக்கிறது. மகாராஷ்டிராத்துல ஹிந்திய ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆசிரியர்கள் இல்ல. 11,00,000 பேர் வந்து ஃபெயில் ஆறாங்க வருஷம் வருஷம் வட இந்தியால ஹிந்தி படிக்கிற மாணவர்கள். அத முதல்ல மேம்படுத்துங்களேன். அதுதான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். சரியா? ஓகே. அதிமுக வந்து ஒரு சில அரசியலை இங்க செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது பாஜக, அதிமுக கூட்டணி அப்படியே தொடரட்டும். அதுக்கு சில பச்சை கொடி காட்டியிருக்காங்கங்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, பாஜக அல்லாத விசிக மற்றும் விஜய் 2 கட்சிகளும் வந்தால், விஜய் கட்சியும் வந்தது அப்படின்னா, அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி குடுக்கலாம்னு ஒரு ஆப்ஷன் குடுத்து உள்ள வர வைக்கிறோம். பாஜக இருந்தாலும் உங்களுக்கான ஆப்ஷன் அது அப்படின்ற மாரி குடுக்குறாங்க. அப்ப 3 துணை முதல்வராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா, பாஜகவுக்கு துணை முதல்வர் இல்லாம அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. பட் ஆனால் அந்த தொகுதிகள் இப்ப நீங்க 20, 30 தொகுதிக்கு விஜய் ஒத்துப்பாரா? அது ஒத்துக்க மாட்டாரு. விசிக கண்டிப்பா 20 தொகுதினா ஒத்துப்பாங்க. அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அதே போல பாஜக வந்து 20 தொகுதி, 30 தொகுதி ஒத்துப்பாங்களா? இவங்க எல்லாருமே 40 தொகுதி, 40 தொகுதி, 80 தொகுதி, விசிக வந்தா ஒரு 20 தொகுதின்னு கூட வச்சுக்கோங்க. 100 தொகுதி போயிரும். அப்ப 134 தொகுதியில இவங்க போட்டியிடுவாங்களா? அப்ப தேமுதிகவுக்கு என்ன? பாமகவுக்கு என்ன? அப்படிங்கிற கேள்விலாம் இருக்கு. ஸோ இப்படி பல சம்பவங்கள இங்க அரசியல்ல நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பட் என்ன பொறுத்தவரைக்கும் ஆன்மீக அரசியல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எடுபடாது. அதிமுகவும் அதில் நமக்கு வந்து ஏதாவது பலன் கிடைக்குமா? ஏன்னா கொங்கு மண்டலத்துல அவங்க அந்த ஆன்மீக அரசியல் வந்து எடுபடும் எஸ்பி வேலுமணி போன்றவர் நினைக்கிறாங்க. அதனாலதான் பாஜகவோட கூட்டணிக்குள்ளே போனாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசி நேரத்தில் ஏதாவது பண்ணுவாரோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா அவர் தாவேகா, விசிகா போன்ற கட்சிகளை வைத்து கூட்டணி அமைப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஏதாவது நடக்கான்னு பார்ப்போம். பட் நிச்சயமாக ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். அதிமுகவுடைய அரசியல் மூகல் வந்து தமிழ்நாட்டு மக்களால் பெரும்பாலும் ஆதரிக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்கு. இந்த முருகன் மாநாட்டு ஆதரவு உட்பட. ஒண்ணும் இல்லைங்க. ஆங்கிலத்தை பேசுவது தப்பு. ஹிந்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் சொல்றாரு. அவர் வந்து ஆங்கிலத்தை 2வது மொழியாக பேசுவது தவறு அப்படிங்கிறார். ஏன்னா ஆங்கிலம் வந்து உயர் சாதி மக்கள் பேசுகிற ஒரு மொழியாக அங்கீகரிக்கிறார் அமித்ஷா அப்படின்னு சொல்லி நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் சொல்றாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர்களுடைய அரசியல் அப்படிங்கிறது வந்து மேல்தட்டு மக்கள் வந்து எப்படி வேணா போலாம். ஃபாரின்லாம் போய் வேலை செய்யலாம். ஆனா கீழ்த்தட்டு மக்களை வெளியே அனுப்பக்கூடாது அப்படிங்கிறது. ஆனா தமிழ்நாட்டில் அது அப்படி அல்லங்க. எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட ஒரு 60, 70% கீழ்த்தட்டு மக்கள் அமெரிக்கால போய் வேலை செய்றாங்க. லண்டன்ல யுகேல போய் வேலை செய்றாங்க. இந்த பக்கம் ஆஸ்திரேலியால போய் வேலை செய்றாங்க. ஸோ அந்த மக்கள் வந்து ஆங்கிலம் படித்ததால் நம்ம வந்து நிறைய வளர்ந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனால் அதற்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார் அமித்ஷா. அதுக்கு அதிமுக ஆதரவு. ஸோ இதுதான் அதிமுகவுடைய லட்சணம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான். எனிவே கைஸ், தேங்க் யூ ஆல். ஸோ முருகன் மாநாட்டுக்கு எதிரான சில விஷயங்கள் நாம் சொல்லப்பட்டாலும், அதாவது இது அரசியலாக்குவது கூடாது. ஆன்மீகத்தையும் அரசியலும் ஒன்றாக்க கூடாது அப்படிங்கிறது நம்முடைய கொள்கை அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவ்ரிவன். தேங்க் யூ. பாய், பாய், பாய்.